ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி டூருக்கு போகிறோம். எங்கேன்னு கேட்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லைங்க, என்னோடய ஸ்டுடியோக்கு தான். இது ஸ்டுடியோ மட்டும் இல்லை, என்னோட சின்ன உலகம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற எல்லா ஆர்ட் ஒர்க்ஸும் இங்கே தான் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களில் சில பேர் பார்த்து படிச்சிருப்பீங்க. 1 2 இல்லை, 1000க்கு மேலே ஆர்ட் ஒர்க் செஞ்சுருக்கேன். அது எல்லாம் இந்த ஸ்டுடியோவில் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். இருந்தாலும் இடம் பற்றாக்குறையானால இவ்வளோ தான் என்னால் வைக்க முடிஞ்சது. ஆர்ட் ஒர்க்ஸ் மட்டும் இல்லை, எனக்கு கிடைச்ச அங்கீகாரம்லாம் கூட இந்த ரூமில் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ இடையில கிடைச்ச அவார்ட்ஸ் தான். தேசம் டிவி மலேசியா எனக்காக ஒரு அவார்ட் வழங்கலாங்க. அந்த அவார்ட் எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஐகான் ஆஃப் டிவைன் டிஜிட்டல் ஆர்ட் ஸ்ட்ரீக் ஒரு கேட்டகரி இருந்துச்சு. அதில் எனக்கு கிடச்சிது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்களா, பிஹைண்ட் த கம்ப்யூட்டர்ஸ் தான் உட்காந்து வேலை செய்வோம். ஸோ இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ தேசம் டிவி மலேசியாவுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, என்னோடய ஸ்டுடியோ சுற்றி பார்த்திங்களா நிறையா சூப்பர் ஹீரோஸ் போஸ்டர், கோட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஏன் கேட்குறீங்களா? ஏன்னா என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதுதான் அந்த முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா இந்த மாதிரி கோட்ஸ்லாம் படிக்கிறப்ப மனசு ஒன்று தென்பாக இருக்குது. எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது. நான் செஞ்ச ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் கூட டிஃப்ரெண்ட் மீடியம்ஸில் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் புக்ஸ், அப்புறம் பார்த்திங்களா கேலண்டர்ஸ், அஃபர்மேஷன் கார்ட்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலி அதோட முக்கிய காரணமே என்னோடய ஃபாலோவர்ஸ் தான். ஒரு கட்டம் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணி, அண்ணே நீங்கள் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் செய்கிறீங்களா இல்லையா, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி என்ன ஏற்பாடு பண்ணுங்கள் ஏதாச்சும். அவங்க சொல்லி க்ரியேட் பண்ண தான் இந்த கேலண்டர்ஸ், அஃபர்மேஷன் கார்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியம்ஸில் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பெரிய நன்றி. அது மட்டும் இல்லை, இது உலகம் பூரா நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, டிஜிட்டல் மூலியமாகவோ பிரிண்ட் மூலியமாகவோ. இப்போ தான் கேலண்டர் 2026 கூட நான் லான்ச் பண்ணேன். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னமும் நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷமும் அஃபர்மேஷன் கார்ட் வால்யூம் 3 ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். கூடி சீக்கிரத்தில் அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணிடுவேன். இந்த கேலண்டர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்களா, நிறைய பேர் சொன்னாங்க, அண்ணே இந்த மாதிரி டேபிளில் தினம்தோறும் பார்க்குற மாதிரி ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுங்கன்னு. அதனால தான் அந்த கேலண்டரே க்ரியேட் பண்ணேன். இந்த கேலண்டர் கூட 2 in 1. நீங்கள் அந்த கேலண்டர் அந்தந்த மாதத்துக்கு பார்த்து முடிச்சிட்டோன்னே அதை அழகாக வெட்டி ஒரு புக் மார்க்காகவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் 2 எக்ஸ்ட்ரா கார்டும் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் என்ன செய்யலான்னா, அந்த கார்ட்டை அழகாக எடுத்து ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் கூட நீங்கள் ஆக்கலாம். இது ரிலீஸ்ட் பண்ணாத புக்ஸ், இதனோட பர்சனல் ஃபேவரட் புக்ஸ். இதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ணி என்னோடய பாஸ் ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் கம்பைல் பண்ணி பார்த்து ரசித்து என் ஸ்டுடியோக்குள்ளே வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்க்குறப்ப ஆஹா, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோமா, இவ்வளோ ஆர்ட் ஒர்க்ஸ் நம்ம செஞ்சுருக்கோமான்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்களா, இந்த கடவுள்லாம் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாங்களா எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் கற்பனை பண்ணி செஞ்ச புக்ஸ்லாம் இதெல்லாம் ஒரு சாம்பிள் பிரிண்ட் மாதிரி. ஏன்னா ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசை, ஒரு கதை புக்கு வெளியாக்கக்கூடாதா அந்த மாதிரின்னு. கூடிய சீக்கிரத்தில் இந்த வருஷமும் அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி புக்ஸ்லாம் யார் கேட்குறான்னா, அம்மாமார்கள். என் பிள்ளைக்கு ராத்திரி தூங்குறப்ப உங்கள் கேப்ஷன் தான் நான் படிப்பேன். அது கதையாக கேட்குறப்ப பிள்ளையும் நல்லா தூங்குறா, நல்லா ரசிச்சும் கேட்குறா சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு செஞ்ச அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. தினம்தோறும் இந்த ஸ்டூடியோவில் கால் எடுத்துக்கும் போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தான் பண்ணுமா, எப்படி பண்ணோம், அந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வரும். இதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், பேஷன். நான் அதில் வச்சுருக்கிற அந்த மரியாதை, அது கொடுத்த பரிசு தான் இதெல்லாம். உங்களில் சில பேர் கூட கேட்டிங்க, அண்ணா எப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஐடியாஸ்லாம் வருது. ஸோ நான் ஒரு பெரிய மார்வல், டிசி ஃபேன். எப்போல்லாம் அவங்க கான்செப்ட் புக்ஸ் வெளியாக்குறாங்களோ அது ஒன்று நான் வாங்கி வச்சுக்குவேன். அதில் பார்க்குற சீன்ஸ்லாம் என் மைண்டில் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். அதை ஒரு ஐடியாஸாக எடுத்து மெனிப்புலேட் பண்ணி தான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.